அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் வென்ற முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் காளைக்கு தங்க மோதிரம் பரிசாக வழங்கப்பட்டிருக்கிறது. இதேபோல முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவின் காளையும் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியானது விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் வரிசையாக காளைகள் அவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றன. காளையர்களும் மல்லு கட்டி காளைகளை அடக்கும் அந்த வீர விளையாட்டானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் காளை வெற்றி பெற்ற நிலையில் அதற்கு தங்க மோதிரம் பரிசாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவின் காளையும் வெற்றி பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தற்போது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் சுற்று ஆனது முடிவடைந்திருக்கிறது. முதல் சுற்று பொறுத்தவரை தற்போது ஏராளமான காளைகளானது வருகிறது. இந்த முதல் சுற்று போட்டியில் பிரபலங்களுடைய காளைகளானது அவிழ்ந்து விடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்த செல்லூர் ராஜு அவர்களுடைய காளை மாடுபிடி வீரர்களிடம் சிக்காமல் மாடுபிடி வீரர்களை பந்தாடி வெற்றி பெற்றிருக்கிறது. இதே போன்று முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த விஜயபாஸ்கர் அவர்களுடைய காளையும் தற்போது வெற்றி பெற்றிருக்கிறது. முன்னாள் அமைச்சர்களுடைய காளைகளானது சீறி பாய்ந்து வீரர்களிடம் பிடிபடாமல் தங்களுடைய திறமையை காட்டி தற்போது தக்க காசுகளும் அதே போல முன்னாள் கூட்டுறவுத்துறை முன்னாள் மருத்துவ அமைச்சராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் அவர்களுடைய காளை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கருடைய காளையானது தங்க மோதிரமானது பரிசாக வழங்கப்பட்டது. அந்த காளையை பிடிப்பவர்களுக்கு மோதிரமானது பரிசு அறிவிக்கப்பட்ட நிலையிலும் மாடு வீரர்களிடம் சிக்காமல் தனது வீரத்தை காட்டி தற்போது தங்க மோதிரத்தை மாட்டின் உரிமையாளருக்கே தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சருடைய காளை சீறி பாய்ந்து மாடுபிடி வீரர்களிடம் சிக்காமல் தற்போது பரிசுகளை பெற்றிருக்கிறது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.